தெய்வீக தரிசனம். பல ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரசேனன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான். அவருக்கு 2 குழந்தைகள், கம்சா என்ற மகன் மற்றும் தேவகி என்ற மகள். தேவகி நல்ல குணமுள்ளவள், ஆனால் கம்சனுக்கு தீய மனம் இருந்தது. அவன் வளர்ந்ததும் தன் தந்தையை அரியணையில் இருந்து இறக்கி சிறையில் அடைத்தான். இதற்கிடையில் அவரது சகோதரி தேவகி மன்னன் வசுதேவரை மணந்தார். கம்சன் தன் சகோதரியை அவரது மாமியார் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் போது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, உன் சகோதரியின் 8வது மகன் உன்னை கொல்ல வளருவான். கம்சா தன் உயிரை காப்பாற்ற தன் சகோதரியை கொலை செய்ய விரும்பினான். ஆனால் வசுதேவன் கம்சனை தன் மனைவியை காப்பாற்றும்படி கெஞ்சினான். அவர்களின் ஒவ்வொரு குழந்தையையும் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். கம்சா சமாதானம் அடைந்து தம்பதியரை சிறையில் அடைத்தார். கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்து அந்த அறையை காக்கும்படி தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். ஒவ்வொரு முறை தேவகிக்கு குழந்தை பிறந்ததும் கம்சன் தம்பதியரை சந்தித்து அவர்களின் குழந்தையை எடுத்துச் செல்வார். சுவரில் மோதி அதை கொன்று விடுவார். ஏழாவது முறையாக தேவகி கர்ப்பமாக இருந்தபோது பிருந்தாவனத்தில் இருந்த ரோகிணியின் கருவறைக்கு அந்த கரு அற்புதமாக மாற்றப்பட்டது. கம்சனுக்கு அது ஒரு பிரசவம் என்று கூறப்பட்டது. தேவகி மற்றும் வசுதேவரின் 8வது குழந்தை கிருஷ்ணன் நள்ளிரவில் பிறந்தார். இந்த விசேஷ நாளே தற்போது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. ஒழுக்கம்: நீங்கள் உங்கள் வார்த்தையை கொடுத்தால் அதை காப்பாற்றுங்கள். Thanks for watching. Subscribe our channel.